பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பிக்கும் விதமாக இன்றைக்கு பெண்கள் ஏட்டை தொட்டது மட்டுமல்லாமல், அதாவது வாசிக்க தொடங்கியது மட்டுமல்லாமல் எழுதவும் தொடங்கிவிட்டனர். இதற்கு முன்பே பல பெண்கள் நமக்கு முன்னோடிகளாக இருந்துள்ளனர் என்பதை ஆவணப்படுத்தியுள்ள நூல்கள்தான் இன்றைக்கு அறிமுகம் செய்யப்பட்டு கருத்தரங்க உரைகள் நிகழ உள்ளன. அஸ்டோரிஸ் அமைப்பும் எத்திராஜ் மகளிர் கல்லூரி தமிழ் துறையும் இணைந்து நடத்தும் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. ரா. பிரேமா அம்மா அவர்களின் 100 ஆண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் மற்றும் 100 பெண்கள் 100 சிறுகதைகள் என்ற இவ்விரு நூல்கள் குறித்தான அறிமுகமும் அதனைத் தொடர்ந்து ஆய்வு கருத்தரங்கமும் நடைபெற உள்ளன. தமிழக அரசின் மகாகவி பாரதியார் விருது பெற்றவர், பெண்ணியம் தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டு எழுதி வருபவர். இவருடைய எல்லா படைப்புகளுமே முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். அதில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாய் சில நூல்களை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். பெண் எழுத்துக்களின் அரசியல், வைமு கோதைநாயகி அம்மாள் குறித்தான நூல் சாகித்ய அகாடமி வெளியீடாக வந்தது. பெண்மைய சிறுகதைகள், இதுவும் சாகித்ய அகாடமியின் வெளியீடாக வந்தது. சுல்தானாவின் கனவு, இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். இப்படியாக குறிப்பிடத்தக்க பெண்ணிய படைப்புகளை தமிழ் இலக்கிய சூழலுக்கு நல்கியவர். எத்திராஜ் கல்லூரி தமிழ் துறையில் பேராசிரியராக பணியாற்றியவர். பெண்ணிய கோட்பாட்டையும் தமிழ் இலக்கிய சூழலுக்கு அறிமுகப்படுத்தியவர். உங்களின் அனைவரின் கரவொலியுடன் வரவேற்புரை நல்கிட பெண்ணியம் பிரேமா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழுக்கு என் முதல் வணக்கம். இந்த அவைக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் கல்லூரியில் எங்கள் துணை முதல்வர் முன்னால் எங்களுடைய உடன் பயின்ற ஆசிரியர்கள், தமிழகத்தின் முன்னணி கவிஞர்கள், எழுத்தாளர்கள் முன்னிலையில் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் அது உண்மையிலேயே எனக்கு கிடைத்த பெருமை அல்ல, எங்கள் எத்திராஜ் கல்லூரி தமிழ் துறைக்கு கிடைத்த பெருமை என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த நிகழ்வு இங்கே செய்வதற்கு அனுமதி வழங்கிய நம்முடைய எத்திராஜ் கல்லூரியின் நிர்வாக குழு தலைவர் அவர்களுக்கும், நம்முடைய முதல்வர் மற்றும் செயலர் முனைவர் உமா கௌரி மேடம் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் விஜயா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் அனைவருக்கும், முக்கியமாக டாக்டர் நிர்மலாவின் தலைமையில் இயங்கக்கூடிய எங்கள் தமிழ்துறை சக ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், இந்த உரைகளை இங்கு நடக்க இருக்கும் உரைகளை ஆவலுடன் பருக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய உயிர் தோழிகளான மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்பை நல்கிக் கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள், நான் விருந்தினர்கள் சொல்லக்கூடாது, எங்களுடைய முதல்வர், எங்களுடைய தமிழ் துறையிலே பணியாற்றியவர்கள் டாக்டர் புவனேஸ்வரி அவர்கள், அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். எங்களுடைய ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவர், என்னோட லயன்ஸ் கிளப்பில் நான் அவங்க மூலமாக பயணிக்கின்றேன், அவர்கள் டாக்டர் லீலா ராகவன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய கரவொலியை தெரிவித்துக் கொள்வோம். மீனாட்சி கல்லூரியிலிருந்து டாக்டர் ஜெயா ஆங்கிலத்துறை பேராசிரியர், அவங்க ஓய்வு பெற்றவர், அவங்க வந்திருக்காங்க. ரிசர்வ் பேங்க்லேருந்து அவங்களும் ஆஃபீஸர்ஸ், அவங்க ஓய்வு பெற்றவர்கள், அவங்க இங்கே வருகை தந்திருக்கார்கள். பார்வதி கிருஷ்ணன். எங்களுடைய சகத்தோழி ஓய்வு பெற்ற பேராசிரியர் மங்கை அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கார்கள். அவருடைய துணைவர், நமக்கெல்லாம் நண்பர், தோழர், எப்பொழுதும் தமிழுக்கு கரம் கொடுப்பவர் முனைவர் கிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கார்கள். புத்தா பப்ளிகேஷனுடைய நிறுவனர், நிர்வாக அதிகாரி, அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எல்லாவற்றிற்கும் ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய
நம்ம தமிழகத்தினுடைய மூத்த எழுத்தாளர். அவங்களுக்கு இங்கே வர முடியுமாங்கிறது எனக்கு நானே அவங்கள கூப்பிட்டுட்டேன். ஆனால் சந்தேகத்தோடு திரும்ப திரும்ப மேடம் முடிஞ்சா வாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். என் இளம் தோழிகளையெல்லாம் பார்க்கணும்ல, என் மாணவிகள் அங்கே எல்லாத்தையும் பார்க்கணும், அவங்களுக்கு நான் சில செய்திகளாக சொல்லிட்டு போகணும் அப்படின்னு வந்திருக்காங்க கவிஞர் எழுத்தாளர் வச்சலா அவர்கள். நிச்சயமாக இந்த அரங்கம் அவருடைய வருகைக்கு பேறு பெற்றிருக்கின்றது. தன்னுடைய இயலாமையிலும் அவங்க வந்து வரணும்னு இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி ஃபோன் பண்ணுறாங்க. நானே கிளம்பினது 9 மணிக்கு தான். அந்த அளவுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். எங்கள் குடும்ப நண்பர், எங்கள் குடும்பத்திலேருந்து யாருமே வரல. நான் என்ன பண்ணுறேன்னு பாதி பேருக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுதும் என்னுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி நண்பர் அவரையும் உத்தண்ட கிருஷ்ணன் அவர்களையும், ஆர்வலர் அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நெட்டில் என்ன விஷயம் வந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு அனுப்புகிறவர் அவர் தான். அவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரையும் நான் வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான ஆளை நான் கொஞ்சம் லேட்டாகவே சொல்கிறேன், ஏன்னா உங்கள் நினைவில் இருக்கணும்னு. ஹர் ஸ்டோரி இன்னைக்கு பெண்கள் எழுத்துன்னு ஒரு எழுத்து இருக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு பதிப்பகம் இருக்கிறதுனால தான் 150க்கு மேற்பட்ட புத்தகங்களை 3 வருடத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 65 எழுத்தாளர்களை, பெண் எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இவங்களை ஏன் நான் ரொம்ப கடைசியாக சொல்கிறேன்னா, வைமுகோதை நாயகி அம்மாள் இங்கே பார்த்துருப்பீங்க. முதல் பயணியர் அவங்க சாவித்திரி அம்மாள், சரஸ்வதி அம்மாள், அவங்க அப்புறம் வைமுகோதை நாயகி அம்மாள். அவங்க 100 பெண் எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தினாங்க அந்த காலத்தில். இப்போ 3 வருஷத்தில் 65 பெண் எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்னும் இவங்க காலகட்டத்தில் நிச்சயமாக 1000 எழுத்தாளர்களை இவங்க அறிமுகப்படுத்துவாங்க. எதுக்காக உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளும் கல்லூரி மாணவிகளுக்குள்ள எழுத்தாளர்கள், கவிஞர்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கிக்கோங்க, அவங்ககிட்ட போங்க, அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிக்கு போங்க. வெப்சைட் வச்சுருக்காங்க, வாரந்தோறும் 3 மீட்டிங் வைக்கிறாங்க. வீட்டில் இருந்தபடியே அதை கேட்கலாம். நிறைய சிந்தனைகள், நிறைய கருத்துக்கள் அவர்களிடம் போனால் கிடைக்கும். இப்போ நானே நிறைய வச்சுட்ட சாகித்ய அகாடமி வந்திருக்கு, மதர் தெரசா பல்கலைக்கழகம், அப்புறம் மதுரை பல்கலைக்கழகம், தமிழில் முக்கியமான புத்தக பழைய நிறுவனமாக தமிழ் புத்தகாலயம், காவியா பதிப்பகம், இப்படி எல்லாத்துலேயும் நான் புத்தகம் போட்டிருக்கேன், பாரதி புத்தகாலயம். ஆனால் மிக விரைவாக நான் வந்து எங்கே போட்டேன் அப்படின்னா ஹஸ்டோரியில் தான். அந்த அளவுக்கு வேகமாக கொண்டு வந்துடுவாங்க. 2 மாதத்துக்குள்ளே புத்தகத்தை கொண்டு வரணும்னா அவங்களால மட்டும்தான் முடியும். அவ்வளோ விரைவாக தமிழகத்தில் வரலாறு படைத்து கொண்டிருக்கிறார்கள் ஹஸ்டோரிஸ் நிறுவனம். அவங்க யாருன்னு நினச்சிங்கன்னா, தமிழ் மேலே ஆர்வமும் ஒரு பெரிய இதால் அவங்க ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாங்க, ரயில்வேயில் வேலை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் வந்து எழுத்துத்துறைக்கு வந்தாங்க. இன்றைக்கி ஆய்வுலையும் நிற்கிறாங்க, பதிப்புத்துறையிலையும் நிற்கிறாங்க, மிக பெரிய ஆளுமையாக வளர்ந்து நிற்கிறாங்க. எப்படி முடியும் ஒருத்தரால் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். கடுமையான உழைப்பு. நான் பார்ப்பேன் எப்பயாவது. நேற்று எனக்கு ஒரு தகவல் அனுப்பியிருக்காங்க. நைட்டு 12:30 மணி 1 மணி இருக்கும், ஆனால் பேசலை. தகவல் வந்து அனுப்பியிருக்காங்க எனக்கு. நான் வந்து இப்போ தான் உங்கள் புத்தகத்தை படித்து முடித்தேன். இதை இன்னொருத்தர் வள்ளிதாசன் தோழர் தான் அவர் பண்ணார், எடிட் பண்ணார். நான் பார்க்கல. நான் முழுசாக தெரிஞ்சுட்டு வரணும். நான் 100 பெண்கள் 100 சிறுகதையிலே தெரிஞ்சிருக்கேன். ஆனால் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வரணும். இன்றைக்கி முழுக்கதை இதை தான் படித்தேன். இப்போ நான் இரவு 1 மணிக்கு முடிச்சிருக்கேன். இதை முடித்த உடனே உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால் செய்தியாக உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கேன் நான் அப்படின்னு செய்தியை பதிவு பண்ணிவிட்டு படுக்க வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு நாள் கதை இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர்கள் உறக்கம் வந்து 2 மணிக்கு தான். இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், மேடம் இந்திரா காந்தி அவர்கள் தூங்குகிற நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவங்களும் படிப்பாங்க, நிறையா படிப்பாங்க, நிறைய அடுத்தடுத்து வேலைகள் அவங்களுக்கு இருக்குது. எப்பயுமே உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டினுடைய தலைவிங்கிறப்ப. ஸோ அந்த அளவுக்கு, ஆனால் அவ்வளோ வேலை பார்த்தாலும் படிக்காமல் அவங்க தூங்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரியான ஒரு நிலை வந்து பெண்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உழைக்க தயாராக இருக்க வேண்டும். அவரோடு இணைந்து பயணிப்பவர் தோழர் வள்ளிதாசன் அவர்கள். அவர் இங்கே இனிமேல் வருகை தருவார். வருவதற்கு முன்னாடி அவரையும் இவங்களையும் நம்முடைய கல்லூரிக்கு வருக என்று வரவேற்பதிலே பெருமை அடைகின்றேன். அடுத்து இங்கே அமர்ந்திருக்கின்றவங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள், ஏன்னா அவங்கள பற்றி பேச நம்ம
மாணவிகள் ஆர்வமாக இருக்காங்க. நான் ரொம்ப சொல்லிடக்கூடாது. நம்முடைய தமிழ்துறை தலைவர் நிர்மலா அவர்கள், உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து அவங்க தமிழ் எழுத்துக்களில் நெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எழுத்துக்கள் நிறைய காண கிடக்குது. அது மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க இவங்க. ஆனால் ரொம்ப அமைதியானவங்க, தன்னைக்கு வெளிக்காட்டி கொள்ளாத ஒரு அருமையான ஆளுமை அவர்கள். அங்கே பார்த்தீங்கன்னா கவிஞர் ராஜலக்ஷ்மி பேராசிரியர், பாரதிதாசன் கல்லூரியிலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து வருகை தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களும் 7-8 புத்தகங்கள் போட்டிருக்காங்க. பல வருடங்களாக எங்களுக்குள் ஒரு நேயமான ஒரு இணக்கம் உண்டு. நான் புத்தகம் போட்டாலும் சரி, அவங்க புத்தகம் போட்டாலும் சரி, முதல்ல படிக்கிறவங்க அவங்கள தான் இருக்கும், அவங்க தான் நானாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட நேயமான சிநேகிதி அவங்க. முபின் சாதிகா ரொம்ப அழகாக கரகோஷம் கொடுங்க. நம்ம மாணவிமா, நம்ம ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து நாங்கள் தமிழ் துறையில் முதல் வருடம் படித்த மாணவி முபின் சாதிகா. இங்கே எல்லாருமே இவங்க ஆசிரியர். அவங்களுக்கு நான் இல்லை, அவங்களுக்கு நான் மதத்தரசாலை இவங்களை சந்திச்சிருக்கேன். அங்கே ஆய்வு மாணவியாக அப்போ இருந்தாங்க. ஆனால் தமிழ் படித்தார்கள், தமிழ் ஆய்வு நிகழ்த்தினார்கள். உட்காருங்கம்மா. அடுத்தது இவங்க ஆங்கிலத்திலே சமீபத்தில் டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. இன்னும் இதில் சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு தமிழகம் போற்றக்கூடிய சாகித்ய அகாடமி அடிக்கடி கூப்பிடக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர், ஒரு விமர்சகர்னா அவங்கள சொல்லலாம். ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஒரு ஓவியர், தன்னை எல்லா விதத்திலும் ஒரு இனம் காட்டி கொள்ளக்கூடிய, நீங்கள் நெட்டில் எங்கே எடுத்தாலும் இவங்களை பற்றி நிறைய விஷயங்களை அறியலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அவங்க. அடுத்ததாக எழுத்தாளர் மோனிஷா. அவங்க 10 கதைகளுக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஒன்று எழுதிட்டு இருக்கிறாங்க. அதாவது கற்பமுடைய ஒரு பெண்ணை பற்றி, அவருடைய சிக்கலை பற்றி, அந்த மருத்துவ சிக்கலை பற்றி ஒரு கதை எழுதிட்டு இருக்காங்க. இப்படியான கதைகள் தான் முன்னாடியெல்லாம் வந்து உணர்வு மயமான கதைகள், இப்போ எல்லாம் அறிவுபூர்வமாக கதைகள் எழுதக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட அறிவியல் ரீதியாக அறிவுபூர்வமாக கதை எழுதக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு எழுத்தாளர். அவர்களும் நிறைய இணையத்தின் மூலமாக வெளிவந்திருக்காங்க. புத்தகங்களும் அவங்க வந்திருக்காங்க. ஹஸ்டோரி ரைட்டர்ஸில் அவங்களும் ஒருத்தர். அப்புறம் ஹஸ்டோரி தோழர்கள் இங்கே கிருஷ்ணபிரியா வந்திருக்காங்க. மற்றும் அங்கு தோழர்கள் பேர் எனக்கு சொல்ல தெரியல. இவங்களையெல்லாம் நான் வருக வருக என்று வரவேற்பதில் மிக பெருமை அடைகின்றேன். சாரி, எல்லாத்தையும் சொல்லி ஆகணும்னு மிக நீண்ட ஒரு வரவேற்பு கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுடைய செய்திக்கு வரலாம். நான் நிறைய என்னுடைய புத்தகத்தை பற்றி பேச போகிறதில்ல. சில அனுபவங்களை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏன்னால் எழுத்துத்துறையில் கிட்டத்தட்ட என்னுடைய முதல் புத்தகம் வரும்போது 86 மதுரை பல்கலைக்கழகம் ராமாயண கிளைக்கதைகள் ஒப்பீடு, கம்பன், வால்மீகி, துளசிதாசர், அதுதான் என்னுடைய பிஹெச்டி பட்ட ஆய்வு தலைப்பு. அது சிறந்த ஒரு ஆய்வாக பல்கலைக்கழகம் தெரிவு செய்து முதல்ல என்னுடைய புத்தகத்தை ஆய்வு மாணவி அவங்ககிட்டருந்து புத்தகம் வாங்கி போடுறது அப்போ கிடையாது. அது முதல் புத்தகமாக ஆய்வு மாணவியிட்டிருந்து வாங்கி வந்த ஒரு புத்தகம். அவங்க பப்ளிஷ் பண்ணதாக பல்கலைக்கழக பதிவாக வந்தது அந்த புத்தகம். அந்த புத்தகம் தான் எனக்கு ஒரு தூண்டுகோலை தந்தது. அதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்லப்போனால் இரட்டை காப்பிய கிளைக்கதைகளும் துணைக்கதைகளும். இது எப்படி நான் எழுதினேன் அப்படின்னா, என்னுடைய ஆய்வு வழிகாட்டி பேராசிரியர், பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலே மொழியியல் துறையிலே அவர் அங்கு பேராசிரியராக பணியாற்றியவர். பின்னால் மதுரை பல்கலைக்கழகத்துக்கு ஆசிரியராக வந்தார், துறை தலைவராக இருந்தார். என்னுடைய பெரும் பேரு, நான் மாணவியாக சேர்ந்தேன். அவர் நான் நவீன இலக்கியங்களில் ஆர்வமுடையவர். ஆனால் அவர் சொன்னார், நீ கம்பனை பற்றி பண்ணு, சான்ஸ்கிரிட் படி, ஹிந்தி படி, நீ துளசிதாசரை பற்றி பண்ணு, வால்மீகியை பற்றி பண்ணு, ஒப்பீடு பண்ணுன்னு சொன்னது அவர் தான். பெரிய ஒரு விஷயத்தை எனக்கு தலையில் தள்ளிட்டார். ஆனால் நிச்சயமாக எனக்கு இப்படி ஒரு கைடு கிடைக்கிறதுக்கு நான் நிச்சயம் கொடுத்து வச்சுருக்கணும். காலையில் 6 மணிக்கு அவர் வீட்டில் இருக்கணும். நான் எதுக்குன்னா, எனக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? புத்தகம் எழுதுவதற்கு பயிற்சி. தினமும் இந்த இதை எழுதிட்டு வான்னு ஒன்று சொல்லுவார். அதுக்கு தான் இந்த இரட்டை காப்பியங்கள் எடுத்து, நீ முதல்ல இதில் இருக்க கிளைக்கதைகளையும் துணைக்கதைகளையும் பண்ணாதான் நீ பின்னாடி கம்பனுக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுக்குறாரு. அதுக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும். எங்கள் வீட்டிலேருந்து 15 கிலோமீட்டர் அவங்க வீடு. மெயின் ரோட்லேயும் கிடையாது, உள்ள வயல்காட்டுக்குள்ளே வீடு. அங்கே போகணும். எங்கள் வீட்டில் 5 மணிக்கு நான் கிளம்புனாதான் அவர் வீட்டுக்கு 6 மணிக்கு நான் போய் சேருவேன்.
9 மணி வரைக்கும் அவர் காத்துட்ருப்பார். அங்கே அவர் நல்லா குளிச்சு கிழிச்சு தோட்டத்துக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு நான் வருவேன்னு காத்துட்ருப்பார். வந்த உடனே 2 பேரும் ஆய்வு செய்து உருவாக்கியவர். ஆனால் எனக்கு 1 வருஷம் தான் அவர் கைடாக இருந்திருக்காரு. அந்த 1 வருஷத்தில் நாங்கள் ஒரு புத்தகத்தை முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு டாக்டர் தமிழண்ணல் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், மிக புகழ்பெற்ற ஒரு பேராசிரியர், தமிழ் பேராசிரியர், மரபு வழியிலே வந்தக்கூடியவர், மூவாவினுடைய அருமை மாணவர். அவர் என்னுடைய கைடாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா இவர் ஓய்வு பெற்று விட்டார். அதனால் ஸோ அவரிடம் இருந்து வந்த இவங்க அதை 2 பேருமே இயற்கை எழுதுகிற வரைக்கும் புத்தகங்களோட தான் இருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து புத்தகத்தில் எழுதுவாங்க படிப்பாங்க. சாப்பிட தான் வந்து டைனிங்க்கு வருவாங்க. மனைவியரை கூட எப்பயாவது தான் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு புத்தகங்களோடு வாழ்ந்தவர்கள். எனக்கு கிருஷ்ணன் சாருக்கெலாம் நல்லா தெரியும். சஞ்சீவி சாரை எப்படி பார்த்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் அவங்க 2 பேரும். அப்படிப்பட்ட பேராசிரியர் இருந்து வளர்ந்ததில் கொஞ்சம் எனக்கு வந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி நிறையா வாய்ப்பு. எத்திராஜ் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக இங்கே இருக்க நூலகம், இவ்வளோ பிரம்மாண்டமான நூலகத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இங்கே இருக்க நூல்கள், அதுக்கப்புறம் பக்கத்தில் பாருங்கள் கன்னிமரா இருக்குது, தேவதேய பாவனர் இருக்குது, பிரிட்டிஷ் கவுன்சில் இருக்குது, ரோஜா முத்தையா இருக்குது. எங்கே வேணாலும் எப்போ வேணாலும், கல்லூரி தான் 2 மணிக்கு முடிஞ்சிருது. நீங்கள் எங்கே வேணாலும் லைப்ரரிக்கு போயிட்டு வீட்டுக்கு நம்ம 5 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். இப்படி அருமையான ஒரு சூழல் எங்கேயும் எந்த கல்லூரிக்கும் அமைஞ்சிருக்காது. நான் வந்து இந்த அளவுக்கு உருவானேன் அப்படின்னா எனக்கு கல்லூரி நூலகமும் கன்னிமாரா நூலகமும் முதல் படி போட்டேன். அதுக்கப்புறம் நான் பிரிட்டிஷ் கவுன்சில், அமெரிக்கன் கான்சுலேட் எல்லாமே நான் வந்து போய் ஆங்கில புத்தகங்களை, ஏன்னா அப்போல்லாம் தமிழில் வந்து பெண்கள் சம்மந்தமான, பெண்ணியம் சம்மந்தமான புத்தகங்கள் கிடையாது. அப்போ தேடி எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. உலக தமிழாராய்ச்சி நிறுவன நூலகம், இப்படி மறைமலை நூலகம், இப்படி நூலகங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. இது வந்து நல்ல வாய்ப்பு. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக எத்திராஜ் கல்லூரி முக்கியமான இடத்துல இருக்குது, அமைஞ்சிருக்கு. சுற்றியும் நூலகம் இருக்கும்போது இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கட்டாயமாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொண்டே வந்தால் வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக நீங்கள் உயர முடியும். இன்றைக்கி இப்படி ஒரு நிகழ்வு நடத்த முடியுது என்று சொன்னால் அந்த படிப்பு எனக்கு இட்ட வித்து தான் என்று, கல்லூரி எனக்கு தந்த உரிமைகள் தான். எனக்கு நான் இங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கும் போதே என்னுடைய புத்தகங்களில் பெரும்பான்மை என்னுடைய புத்தகங்கள் பெரும்பான்மையவை இங்கே வேலை பார்க்கும்போது வந்த புத்தகங்கள். இதுக்கு அடிக்கோலிட்டது அன்னை தெரசா பல்கலைக்கழகம் என்று சொல்லிக்கொண்டு மிகுந்த இங்கே கூட எழுத்தாளர்களை பாருங்கள். இவங்களை பாதி வேறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றுனா பாதி, ஒரு சிலர்லாம் வந்து 50 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதுனவங்க, 50-60 வருஷத்துங்களுக்கு முன்னாடி, தெரிஞ்சிருக்கா வாய்ப்பு இல்லை. பட் இன்றைக்கி எழுதிட்டு இருக்காங்க சிலர். அவங்கள கூட உங்களுக்குலாம் தெரியாது, ஏன்னா நம்ம படிப்பதில்லை. நம்ம வந்து இணையத்தில் வரக்கூடிய எழுத்தாளர்கள்லாம் நிறையா இருக்காங்க. இவங்க சிவகாமி மேடம்லாம் தலித் இலக்கியத்தை வளர்த்தெடுத்தவங்க, பயணியர் அவங்க. இந்த மாதிரியான எழுத்தாளர்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாமா சமீபத்தில் போன வருஷம் அவை விருது பெற்றவர்கள், இந்த வருஷம் அவை விருது பெற்றவங்க நம்முடைய கல்லூரி முன்னாள் முதல்வர். இவங்க போன வருஷம் வாங்கியிருக்காங்க அவை விருது. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய ஆளுமை. இவங்க வந்து பவளசங்கரி ஈரோடுலேருந்து இவங்க எழுதுறாங்க. இவங்களும் விருது வாங்கினவங்க. பாரதி மேடம் இவங்க வந்து சூடாமணியோடைய அத்தனையும் வெளியில் கொண்டு வந்தவங்க, நல்லதொரு எழுத்தாளர். இவங்க அனாமிகா, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த எழுத்தாளர்களை உங்களுக்கு போட்டு காட்டுவது எதுக்குன்னா, இந்த பெயர்களும் பழக்கமாக வேண்டும், இவர்கள் முகங்களும் பழக்கமாக வேண்டும், இவர்கள் எழுத்துக்களை தேடி நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களை இங்கு உங்களுக்கு நாங்கள் காட்டி கொண்டிருக்கின்றோம். கட்டாயமாக இதில் ஒரு பொண்ணு சொன்னா, எங்கள் பேராசிரியர்லாம், என் தமிழ் பேராசிரியர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரேவதி மேடம் எங்கன்னு கேட்டான். இப்போ என்ன சொல்கிறா, ஒருவேளை நடிகை ரேவதியை சொல்கிறாளோ அப்படின்னு திருப்பி கேட்டேன். யாருமா கேட்குற அப்படின்னு. ரேவதி மேடம். என்கிட்ட எதுக்கு கேட்குறான்னு நினச்சிக்கிட்டேன். எந்த ரேவதின்னு கேட்டேன். எங்கள் ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான தமிழ் ஆசிரியர்னா. ஸோ உங்களையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு மாணவிகளுக்கு, நீங்கள் நிறையா வந்து அறிமுகப்படுத்துங்க, அவங்களுக்கு நிறையா விஷயங்களை சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான இங்கே இப்போ கவிதா இவங்கெல்லாம் தோழி பத்திரிக்கை நடத்தியிருக்காங்க, இணையத்தில் நடத்தியிருக்காங்க. இவங்க பயணியர். இவங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இதில் பெண்களை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு பெண் நிருபராக இருந்திருக்காங்க இவங்க, குட்டி ரேவதியோட சேர்ந்து. அது மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. பனிக்குடம் இதழினுடைய ஆசிரியராக இருந்திருக்காங்க. எத்தனை பேத்துக்கு இதெல்லாம் தெரியும்?
நிறைய பேர் இங்கே வனிதா இருக்காங்க, இன்னைக்கு சாகித்ய அகாடமியோட உறுப்பினராக இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் நம்மகிட்ட இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த அரியதொரு வாய்ப்பை நல்கிய நம்முடைய கல்லூரிக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் அவர்கள் சார்பாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா சிறக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் ஹஸ்ஸோரி நிறுவனத்தின் மற்றொரு தோழர் வள்ளிதாசன் அவர்களை மேடை கணக்கிறோம். அவருக்கு இந்த அன்பளிப்பினை நம்முடைய எத்திராஜ் கல்லூரியினுடைய துறை தலைவர் அளிப்பார். நன்றி சார். வாழ்த்துறையை காணொளி வாயிலாக பார்க்க உள்ளோம். லக்ஷ்மி அவர்களின் வாழ்த்துறை காணொளி வழியாக உங்கள் பார்வைக்கு. வணக்கம். I am Kaveri Lakshmi Kannan speaking from Delhi. திரு வள்ளிதாசன் அவர்கள், ஷெல்வி நிவேதிதா அவர்கள், பேராசிரியர் ஆர் பிரேமா அவர்கள், தமிழ் அன்பர்கள், எத்திராஜ் காலேஜ் மற்றும் ஹர் ஸ்டோரிஸ் வழங்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். 100 பெண்கள் 100 சிறுகதைகள் compiled and edited by Dr. R. Prema has a 3-pronged impact. Firstly, its historical archival value. Secondly, the shift in contemporary times that is made visible. And thirdly, a valuable record for posterity for future. The book should be prescribed in the university departments of gender studies that included for study in government organizations such as NCERT and NBT, National Council of Educational Research and Trust, and National Book Trust. At the risk of sounding simplistic, I would say it is in the best interests of everybody that we, women and men, live together in harmony. So please share the book with your male peers and friends. Hold discussions around the book so that you generate a larger perspective and more points of view. In this book, Dr. Prema's quest goes well beyond collecting stories merely to fit into a standard template for feminist writings. Her selections embrace new developments and trends that helped in the growth of women as people. Please note, women as people. You see a glimpse of this in the detailed profile of each author she gives preceding the story. Writers include the Tamil diaspora living in the advanced economies of Western nations such as UK, USA, Canada, and Europe. Then Middle East nations such as Dubai, Saudi Arabia, Qatar, and closer to home, Singapore, Malaysia, and Sri Lanka. These stories connect us with educated women from a diverse professional background: engineers, bureaucrats, TV broadcasters, academics, script writers for films, and so on. They write unflinchingly and courageously on gender issues and share their exposure to different political orientations and multiple cultures that offer them life lessons. I conclude by asking you if you have one niggling doubt. Would men read this treasure trove? For that, Dr. Prema has a healthy suggestion. This book will help men understand women better, and it will help women take action after a clear thinking. Nandri, vanakkam. இவங்க டாக்டர் லக்ஷ்மி கண்ணன் தற்போது டெல்லியில் இருக்கிறாரு. ஒரு சிறந்த ஆய்வாளர். காவேரிங்கிற பேரில் அவங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. தமிழில் நிறைய கதைகள், ஒரு நாவல் எழுதியிருக்காங்க, நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. மிக புரட்சிகரமாக லெஸ்பியனிசம் பற்றி ஏற்கனவே அவங்க முதல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்காங்க. இவங்க இப்போ இன்னும் 2 மாதங்களில் இந்தி பல்கலைக்கழகம்னு ஒன்று வங்காளத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த வைஸ் சான்சலர்கிட்ட பேசி இந்த புத்தகத்தை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க அவங்க ஒரு கருத்தரங்கில். ஸோ அதற்கு முன்னோடியாக அவங்க இந்த ஸ்டாட்ஸிஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இது மாதிரி இந்தியில் கூட இந்திய மொழிகளில் எந்த மொழிகள்லையும் இந்த மாதிரியான ஒரு தொகுப்பு வந்ததில்லை. இதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டுங்கிற ஒரு வலியுறுத்தலோடு அவங்க பல இடங்கள் அதை சொல்லிட்டு வராங்க. ஸோ அதனால அவங்களுடைய வாழ்த்துறையும் நமக்கு தேவைன்னு நீங்கள் கொடுத்தோம். நன்றி. பேராசிரியர் சுசிலா அவர்களின் வாழ்த்துரை காணொளி வழியாக உங்கள் பார்வைக்கு. வணக்கம். 100 பெண்கள் 100 சிறுகதைகள் என்ற இந்த மிக பெரும் சிறுகதை தொகுப்பை கடுமையான உழைப்போடும் மகத்தான அர்ப்பணிப்போடும் உருவாக்கி தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வழங்கியிருக்கும் முனைவர் பிரேமா அவர்களுக்கு முதற்கண் என் மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன். இந்த தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கிற சிறுகதைகளில் என்னுடையதும் ஒன்று என்ற வகையில் ஒரு கதை சொல்லியாக மட்டுமல்லாமல் பிரேமாவை போன்ற ஒரு சக தமிழ் பேராசிரியை என்ற வகையிலும் பெண்ணி ஆய்வில் அவர்களை போன்ற ஒரு அக்கறை கொண்டவள் என்ற வகையிலும் நெடுங்காலமாக அவர்களுடைய புத்தகங்களையும் அவர்களுடைய எழுத்துக்களையும் கருத்தூன்றி படித்து வருபவள் என்ற வகையிலும் அவர்களை பாராட்டுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பு எனக்கு மிகுந்த மனநிறைவை தருகிறது. இந்த தொகுப்பை மிக பெரும் அளவில் செம்பதிப்பாக வெளியிட முன்வந்த ஹர் ஸ்டோரிஸ் வெளியீட்டு நிறுவனத்திற்கும் என்னுடைய பாராட்டுக்களை நான் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேமா அவர்கள் இந்த சிறுகதை தொகுப்பை உருவாக்கி இருக்கும் இந்த தருணத்திலே இதை முன்வைத்து ஒரு சில செய்திகளை மட்டும் என்னுடைய ஆதங்கத்தையும் சரி இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவை நிறுவனம் சார்ந்து சாகித்ய அகாடமி போல நிறுவனம் சார்ந்து வெளிவரும் தொகுப்புகளும் உண்டு. தனியார் தங்களுடைய ஆர்வத்தினாலே தொகுப்பதும் உண்டு. சில பதிப்பகங்கள் அவற்றை தொகுக்குமாறு சில எழுத்தாளர்களிடமோ அல்லது திறனாய்வாளர்களிடமோ வேண்டி கேட்டுக்கொண்டு தொகுப்பதும் உண்டு. அப்படிப்பட்ட பல தொகுப்புகள் தமிழிலே இதுவரை வந்திருக்கின்றன. ஆனாலும் கூட பெண் ஆண் என்று எழுத்தாளர்களிலே பேதப்படுத்துவதிலே நமக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட ஒரு விஷயத்தை குறிப்பாக நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆண் எழுத்தாளர்களோ அல்லது திறனாய்வாளர்களோ அவர்கள் முன்வைக்கும் அந்த சிறுகதை தொகுப்பிலே அவர்கள் தொகுத்திருக்கும் சிறுகதை தொகுப்பிலே பெண்ணுக்கு அவர்கள் வழங்கித்தான் நமக்கு இடம் வேண்டும் என்பது இல்லை என்றாலும் அவர்கள் பெண்ணுக்கு ஒதுக்கி இருக்கிற இடம் மிக குறைவாக இருப்பதை நான் ஒவ்வொரு முறையும் வேதனையோடு பார்த்து வருகிறேன். ஏதோ 1, 2 மிஞ்சி போனால் 3, 4 பெண் எழுத்தாளர்கள் சேர்க்கவில்லை என்று யாரும் குறை சொல்லி விடுவார்களோ என்ற அச்சத்திலேயோ அல்லது அந்த ஒரு குறைபாடு வந்துவிடக்கூடாதோ என்ற பயத்திலேயோ அவர்கள் அதை செய்திருப்பார்கள் என்றுதான் தோன்றுகிறதே தவிர ஆத்மார்த்தமாக பெண் எழுத்தாளர்களை அவர்கள் அதிகமாக சேர்க்கவில்லை என்பதை நான் ஒவ்வொரு முறையும் பார்த்து கொண்டுதான் வருகிறேன். எனவே பெண்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய இன்பத்தை, தங்களுடைய துயரத்தை, தங்களுடைய வலிகளை தாங்களே எழுத வேண்டும் என்று சொல்கிறோமோ அதை போல தங்களுடைய எழுத்தை தாங்களே முன்னிறுத்த வேண்டிய கடமையும் கூட இன்று பெண் எழுத்தாளர்களுக்கு வந்துவிட்டது. பெண் எழுத்தாளர்களுக்கும் பெண்களுக்கும் பெண் திறனாய்வாளர்களுக்கும் எல்லாம் பெண் இனத்திற்கே வந்துவிட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது. நம்மை நாம் தான் முன்னிறுத்தியாக வேண்டி இருக்கிறது. அந்த வகையிலும் பிரேமாவினுடைய இந்த தொகுப்பு முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொல்ல வேண்டும். இதே போல எப்படி இந்த தொகுப்புல சொல்லுகிறேனோ அதே போல திறனாய்வு என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் தமிழ் சிறுகதைகள் பற்றிய திறனாய்வுகள் இதுவரை நிறைய வந்திருக்கின்றன. ஆனால் சில திறனாய்வு நூல்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் எழுதிய சிறுகதைகளை பற்றிய திறனாய்வு மிக குறைவாகவே, நான் ஏற்கனவே தொகுப்பில் இடம்பெற்ற மாதிரி ஒரு 2, 3 எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளை ஏதோ தொட்டுக்கொள்ள ஊறுகாய் போல அவர்கள் சுட்டிக்காட்டி விட்டு போய்விடுகிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் மிகவும் பேசப்பட்ட ஒரு சிறுகதை பற்றிய ஒரு திறனாய்வு நூலில் அதன் திறனாய்வை எழுதியிருந்த அந்த எழுத்தாளரிடம் நான் கேட்டேன், ஏன் இப்படி அதில் ஒரு பெண் எழுத்தாளர் பற்றிய குறிப்பு கூட இல்லை. ஆனால் தமிழ் சிறுகதை திறனாய்வு என்பது அதனுடைய தலைப்பு, தமிழ் சிறுகதை சார்ந்த திறனாய்வு. அப்போ நான் கேட்ட பொழுது அவர் ஏதோ மழுப்பலாக பதிலளித்து விட்டு அடுத்த முறை சேர்த்து விடுகிறேன் என்று சொன்னார். இது மாதிரி அவர்கள்ட்ட நம்ம கெஞ்சி கொண்டிருப்பதை விட, கேட்டுக்கொண்டிருப்பதை விட நம்முடைய எழுத்தை நாமே முன்னிறுத்துவது, நம்முடைய திறனாய்வை, நம்முடைய பெண்கள் சார்ந்த எழுத்துக்கள் குறித்த திறனாய்வை நாமே செய்வது அப்படிங்கிற போக்கு இன்று அதிகமாகி கொண்டு வருகிறது. அந்த வகையிலே பிரேமாவினுடைய பங்களிப்பு ரொம்ப ஆண்டுகளாக பெண் எழுத்துக்களையும் அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள், பெண் எழுத்துக்களை தொகுக்கிறார்கள், பெண் எழுத்துக்களை பற்றி திறனாய்வு செய்கிறார்கள்.
அந்த வகையிலேயும் பிரேமாவினுடைய அந்த கான்ட்ரிபியூஷன், அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தகுந்தது என்று சொல்ல வேண்டும். உண்மையிலே இது பெரிய ஹெர்கூலியன் டாஸ்க் என்று நான் அவர்களிடமே சொன்னேன். அவர்களிடம் தனிப்பட்ட முறையிலே பகிர்ந்து கொண்டதை இன்று அவையிலே எல்லோருக்கும் முன் பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பு எனக்கு மிகவும் மனநிறைவை அளிக்கிறது. இந்த தொகுப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது ஏதோ போகிற போக்கில் கைக்கு வந்த கதைகளையெல்லாம் தொகுக்கக்கூடிய தொகுப்புகள் அல்ல. நிறைய தொகுப்புகள் வந்திருக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன். சில தொகுப்புகள் பார்த்தோம் என்று சொன்னால் வைகை கதைகள், டெல்லி கதைகள் என்று ஊர்களை முன்னிறுத்தி வரக்கூடிய தொகுப்புகளும் உண்டு. அல்லது காலப்போக்கிலே ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் பிரதிநிதித்துவம் தருகிற வகையிலே தொகுக்கப்படுகிற சிறுகதை தொகுப்புகளும் உண்டு. அந்த மாதிரி தொகுப்புகளுக்கு நடுவில் இவங்க முழுக்க ஒரு எவ்வளவு பெரிய ஒரு திரும்ப திரும்ப அந்த அர்ப்பணிப்பு என்ற வார்த்தையைத்தான், என்றால் டெடிகேஷன் இல்லை என்று சொன்னால், அதிலே முழுமையான ஈடுபாடு இல்லை என்றால் இவ்வளவு பெரிய ஒரு தொகுப்பை அவர்களாலே உருவாக்கி இருக்க முடியாது. 100 சிறுகதைகளை தொகுப்பது என்பது ஒரு அற்பமான ஒரு காரியம் இல்லை, போகிற போக்கில் செய்யக்கூடிய ஒரு செயலும் இல்லை. அதற்காக பல ஆவண காப்பகங்களுக்கும் பல நூலகங்களுக்கும் சென்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிறந்து விளங்கிய, நமக்கே வெளிச்சத்துக்கு வராத நிறைய பெண் எழுத்தாளர்கள், பல பழங்காலத்து பெண் எழுத்தாளர்கள்னால் ஏதோ கோதநாயகி, 1 குமுதினி 1-2 சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர்கள் தேடி தேடி அந்த காலகட்டத்திலே, விடுதலைக்கு முன்னாலே உள்ள காலகட்டத்திலே, பெண்கள் அப்பொழுதுதான் வெளியிலே வந்து எழுத தொடங்கிய காலகட்டத்திலே இருந்து இன்று முகநூல் வேறு இன்றைக்கு உள்ள சமூக ஊடகங்களிலே எழுதக்கூடிய பெண் எழுத்தாளர்கள் வரை எவரும் விட்டு போய் விடாமல், எவருக்கும் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடாமல் அந்த அளவுக்கு அவர்கள் அக்கறை எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார்கள் என்பது இந்த தொகுப்பினுடைய மிகச்சிறந்த ஒரு அம்சமாக விளங்குகிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு எழுத்தாளரை பார்த்தா அந்த எழுத்தாளருடைய கதைகளை எல்லா கதைகளையும் அவங்க உடனே, அந்த எழுத்தாளர் கிடைச்சாங்கன்னா உடனே அவர்களுடைய ஒரு கதையை டக்குன்னு அவங்க போடுறதில்லை. அவர்களுடைய கதைகளில் என்னெல்லாம் கிடைக்கிறது என்பதை ஊன்றி பார்த்து அதிலே எது அவர்களுடைய மனம் கவர்ந்ததாக இருக்கிறதோ, மனம் கவர்ந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய ரசனைக்கும் பொது ரசனைக்கும் உரியதாக இருக்க வேண்டும். பொது ரசனைக்கும் பொது ஆய்வுக்கும் சமூக செய்தியை சொல்லுவதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கதைகளாக பார்த்து, இப்போ லக்ஷ்மி அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அது சூடாமணி என்று எடுத்துக்கொண்டால், அவர்களுடைய கதைகள்ல எந்த கதையை அவர்கள் முன்னிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் இவ்வளவு பெரிய தொகுப்பு வரும் பொழுது இது உண்மையிலேயே ஆய்வாளர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும், இது கல்லூரியில் நடப்பது, இந்த நிகழ்ச்சி கல்லூரியிலே நடப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. இது தமிழ் சார்ந்து, தமிழ் சிறுகதை சார்ந்து, நவீன இலக்கியம் சார்ந்து ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் எல்லோருக்கும் துணை வரக்கூடிய ஒரு அரிய ஒரு நூல். எனவே அவர்களுடைய நோக்கிலேயும் அவர்கள் சிந்தித்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு பேராசிரியராக, ஒரு முதல்வராக இருந்த காரணத்தினால் மாணவர்களுடைய மனநிலை அடிப்படையிலும் அவர்கள் யோசித்து, அவர்களுக்கு எது பயன் தரக்கூடும், சமூகத்திற்கு எது பயன் தரக்கூடும் என்ற அடிப்படையிலும் அவர்கள் யோசித்து, ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அவர்கள் முன்னுரிமை அளித்து, அந்தந்த காலகட்டத்திலே யார் எழுதினார்களோ அந்த பெண் எழுத்தாளர்களை தேடி தேடி கண்டுபிடித்து ஆவண காப்பகங்களிலே, பழைய நூலகங்களிலே சென்று அவர்கள் உடலை வருத்தி கொண்டு தன்னுடைய உழைப்பை அவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள். அதன் பயனாக இந்த அரிய ஒரு நூல் வெளிவந்திருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். இன்னொன்று, இந்த நூலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் பெண்கள் எழுதும்போது தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி மட்டும் எழுதுவதில்லை. அதாவது பொதுவாக எழுத்துலகத்திலே பெண்கள் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு, அவர்களுக்கு தங்களை தவிர வேறு எழுதுவதற்கு எதுவும் இல்லை. என்ன பெண் எழுதுறாங்க, நாங்கள் தான் சமூகத்தை பற்றி எழுதுகிறோம், பெண்கள் எல்லாம் தங்களை பற்றி, தங்களுடைய வாழ்க்கையை பற்றி அதைத்தான் அவர்கள் புலம்புகிறார்கள், வெறும் கண்ணீர் கதைகள் தான், வெறும் டைரி குறிப்புகளைத்தான் அவர்கள் எழுதுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதையும் பிரேமாவினுடைய இந்த தொகுப்பிலே அவர்கள் பொய்யாக்க எண்ணி இருக்கிறார்கள். எனவே வேறு உதாரணத்துக்கு என்னுடைய கதையிலே அவர்கள் சொன்னார்கள், 2 பெண்கள் ஒரு இமயமலை சார்ந்து ஒரு இடத்திற்கு பயணம் செய்கிறார்கள். அப்படி பெண்கள் தனிப்பட்டு பயணம் செய்வது இந்த கதையை வித்தியாசப்படுத்துகிறது. அதனாலே இந்த கதையை நான் தேர்ந்து கொண்டேன். ஏனென்றால் பெண் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய வரதட்சணை கொடுமை, அப்புறம் வேற யாராவது உள்ள துன்பங்கள், வேறு வரக்கூடிய குடும்ப சிக்கல்கள், இவற்றைத்தான் முன்னிறுத்துவார்கள் என்று இல்லாமல் பரவலாக பல பிரச்சனைகளையும் சொல்லக்கூடிய அந்த திடம், சமூகத்தை பற்றிய பார்வை ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் உண்டு. பரந்த இந்த சமூக வெளி ஆணுக்கு மட்டும் உரியதல்ல, பெண்ணுக்கும் உரியது. அதை பெண் உணர்ந்து கொண்டு விட்டால் தன்னுடைய எழுத்திலேயும் பதிவு செய்திருக்கிறாள். இப்பொழுது மட்டுமல்ல,
தொடக்க காலத்திலே இருந்து அவளை உணர்ந்திருக்கிறாள் என்பதைத்தான் அவர்களுடைய தொகுப்பு நமக்கு காட்டுகிறது. எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் பெண்கள் சார்ந்த சிக்கல்களை முன்னிறுத்துகிற பெண் எழுத்தாளர்களுடைய கதைகளை மட்டும் தொகுக்காமல் பரவலாக இந்த சமூகத்தை பற்றி பெண்ணினுடைய பார்வை எப்படி இருக்கிறது, பெண்ணை பற்றி மட்டுமல்லாமல் ஆணை பற்றி, அரசியலை பற்றி, இயற்கையை பற்றி, சமூக வெளியை பற்றி, வெற்றி பற்றியெல்லாம் பெண்ணினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதையும் வெளிப்படுத்துகிற வகையிலே உள்ள சிறுகதைகளை அவர்கள் அறிந்து தேடி தேடி அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தொகுப்புக்கு இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் பரவலான வரவேற்பை தர வேண்டும், நல்ல அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இது மாணவர்கள் மத்தியிலே, ஆய்வாளர்கள் மத்தியிலே பரவலாக போய் சேர வேண்டும், அவர்களுக்கு இது பயன்படக்கூடியதாக அமைய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் பிரேமா அவர்களையும் இதை வெளியிட்டிருக்கும் ஹர் ஸ்டோரிஸ் நிறுவனத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுத்தாளர்களின் வாழ்த்துரையினை திருமிகு கமலாதேவி அரவிந்தன் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அக்காணொலி உங்கள் கண்முன். அன்பின் பிரேமா, எப்படி சொல்ல, நன்றி என்ற 3 ஒற்றை சொல்லில் நிறுத்திவிட முடியவில்லை. அண்மையில் தமிழின் மிக 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 முக்கியமான பெருமிதங்களில் ஒன்றாக நான் கருதும் பொக்கிஷமான ஒரு நூல் எனக்கு பிரேமா அனுப்பிய 100 பெண்கள் 100 சிறுகதைகள் தொகுப்பு. பெண் எழுத்து என்றாலே இஸ்மத் சுக்தாய், அமிர்தா பிரீதம், வாசி ரெட்டி, மகா ஸ்வேதா தேவி என்றுதான் பட்டியலில் சிலிர்ப்பார்களே தவிர இன்றைய சமகால இலக்கிய தேடலில் எமது பெண்களின் பங்களிப்பை குறித்து எத்தனை பேர் நாம் பேசியிருக்கிறோம், எத்தனை பேரால் பேச முடிந்திருக்கிறது. ஆனால் தமிழ் சிறுகதைகள் உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பரவலாக பெயர் பெற்றிருந்தாலும் கூட இந்நூலில் கிட்டிய முகத்தில் அறைந்த நிதர்சனம் என்ன தெரியுமா? தங்களின் உணர்வுகளை, குருத்தல்களை, அனுபவங்களை சகிருத சிநேகதியாய் மட்டுமே தான் இவர்கள் நம்மோடு பகிர்கிறார்களா என்றால் எஸ் என்று சொல்ல முடியும். எனில் ஆங்குதான் விக்கித்து போய் படித்து முடித்த பிறகு சில வரிகளை இங்கு பகிர்ந்தே ஆக வேண்டும் என்ற எனது தவிப்பை நான் இங்கு கொட்டி ஆக வேண்டும். முனைவர் பிரேமா, ஆய்வாளர் பிரேமா, பேராசிரியர் பிரேமா என பல தகுதிகள் கொண்ட நூலாசிரியர் இப்படி ஒரு தொகுப்பை கொண்டு வந்ததில் என்பவருக்கு என்ன கிட்டிய அகமகிழ்வு என்ன தெரியுமா? எத்தனையோ ஆண்டுகளாக காத்திருந்த பல பெண் அருமைகளை இத்தொகுப்பின் வழி வாசிக்க கிட்டிய சுக அனுபவம். ஆய்வாளர் இரா பிரேமா 100 பெண்களை வரிசை கிரமமாய் தொகுத்துள்ளார். ஆனால் ஒப்பீட்டு இலக்கிய பாணியில் அல்ல தெரியுமா? அதுவே அவரது பெருந்தன்மை. இயல்பகுப்பு நடையில் நான் படித்த போது எனக்கு கிடைத்த ஒரு ஆச்சரியம். யதார்த்த எழுத்து, வாழ்வியல் கூறு சொல்லும் பெண் எழுத்து, நிழல்வெளியில் சில பெண் எழுத்து, ஒருமை பார்வை சொல்லும் எழுத்து என பல கோணங்களில் பெண்கள் தங்களை முன்வைக்கும் அருமையை ஆய்வாளர் மிக ஆழமாக உழைத்து படைத்திட்ட இந்நூல் வாசகனுக்கு எப்பேற்பட்ட விருந்து தெரியுமா? சிக்கலான, நுட்பமான, ஆழமான மனச்சாய்வுகளை சுருக்கியும் விரித்தும் வடிவம் சிதையாமல் இருண்மை பாணியில் கூட ஒரு கதை படித்த போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவு ஆழமாக பெண்கள் சிந்திக்கிறார்கள் என்று எண்ணவே பெருமிதமாக உள்ளது. இத்தனை கோணங்களில் என்னுடைய அறிவுக்கு இந்த கதைகளை பகுத்து ஆய்வு முடியும் என்றால் முனைவர் பிரேமா, ஆய்வாளர் பிரேமா எந்த அளவுக்கு இந்த கதைகளில் பவனி வந்திருப்பார் என்று நினைக்கவே பெருமிதமாக உள்ளது. குறிப்பாக காவேரி சேச்சியின் ஆத்துக்கு போகணும் எழுத்து வெளிவந்த காலத்திலேயே இவரது லெஸ்பியன் கதை வாசித்த காலத்திலிருந்தே இவரின் பரம ரசிகை தெரியுமா நான். காவேரி சேச்சி என்பவர் லக்ஷ்மி கண்ணன் என்ற பெயரில் கொண்டவர். இவர் டெல்லி பேராசிரியராக பணிபுரிந்து இலக்கியம் படைத்துக் கொண்டிருக்கிறார். ஆங்கில பேராசிரியர் என்று தெரிந்த பொழுது இன்னும் ஆசையாக இருந்தது. ஆங்கில இலக்கியமும் தமிழ் இலக்கியமும் இரண்டுமே இவர்கள் சமமாக பயணிக்கிறார்கள். ஆனால் சாவித்திரி அம்மா காலந்தொட்டு இந்த எழுத்தாளர் கலைச்செல்வி வரையிலான 4 தலைமுறை பெண் எழுத்தாளர்களை ஒரு சேர வாசிக்க கிட்டிய அருமைக்கு எப்படி நன்றி சொல்ல. பல நாடுகளில் வாழும் பெண்களின் படைப்பில் செவ்வியல் மரபிலும் கூட ஒரு கதை படித்த போது அப்படியே இந்த தோழிகள் எல்லாம் நெஞ்சோடு அணைக்க தோன்றியது தெரியுமா? எஸ், இத்தொகுப்பில் வெளிவந்த பலர் எனக்கு தோழிகளும் கூட. திறந்த வெளி சாலையில் ஒரு வாசகன் மட்டும் இந்நூலை படித்து முடித்தான் எனில் அப்படியே விக்கித்து போய் நிற்பான், ததும்பி நிற்பான் என்பதற்கு சான்றாய் பல கதைகளின் தரிசனம் இந்நூலில் உண்டு.
ஆனால் அது மட்டுமே சிறப்பு அல்ல. பல பல துறப்பு ஆழமான ஆய்வுகளில் நாம் இந்த கதைகளை கொண்டு போக முடியும். என்றாலும் விரைவிலேயே முழு ஆய்வினில் எனது கட்டுரையை நீங்கள் வாசிக்கலாம். பேராசிரியர் பிரேமாவுக்கு கரம் கூப்புகிறேன் நன்றியுடன். நிச்சயம் சென்னைக்கு வந்தால் இவரை ஆற தழுவி இவரது அறிவுக்கு தலை வணங்க வேண்டும். நன்றி பிரேமா அவர்களே, நன்றி. எழுத்தாளர் கமலாதேவி அரவிந்தன் அவங்க மலேசியா அங்கே வாழ்ந்துட்டு இப்போ சிங்கப்பூரில் இருக்காங்க. சிங்கப்பூர் எழுத்தாளர். முக்கியமாக சொல்ல வேணால் தாய்மொழி அவங்களுக்கு மலையாளம். அதனால தான் அவங்க பேச்சு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் தமிழில் நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க. இன்றைக்கு அதாவது இந்த மார்ச் 8ஆம் தேதி சிங்கப்பூர் அரசாங்கம் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து அவரை கௌரவிச்சிருக்காங்க. அந்த சூழல்லையும் உங்கள் நூலை பற்றி நான் கட்டாயம் எழுதுவேன், நீங்கள் அந்த கல்லூரியில் சென்று வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த இதையும் நம்ம இங்கே ஒளிபரப்பியிருக்கோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இது நிறைய இடத்துல போய் சேர்ந்துருக்கு கதைகள் நிச்சயமாக. அதனால தான் நம்ம மாணவிகள்கிட்ட இது சேர வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு தான் நம்ம இங்கே நடத்துகிறோம் இதை கருத்தரங்கு என்று சொல்லிக்கொண்டு, இக்கருத்தரங்கு நிறைவாக நன்றி உரையினை வழங்க தமிழ் முதுகலை மற்றும் உயராய்வு துறையின் பேராசிரியர் முனைவர் நா. கவிதா அம்மா அவர்களை மேடை கலைக்கிறோம். இன்றைய நிகழ்வுக்கு 100 ஆளுமைகள் பற்றி 100 சிறுகதைகள் பற்றியெல்லாம் ஒரு அருமையான ஒரு ஆவணப்படுத்துதல் நூல்களை பேசியிருக்கோம். நிறைய இன்னைக்கு திறனாய்வு பண்ணியிருக்காங்க. இந்த நூல்களை பற்றி பேசுகிற இந்த அரங்கத்தில் எழுத்தாளர் வக்ஷலா அம்மாவை போல ஒரு ஆள் இங்கே நம்மளோட அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை இவ்வளோ அழகாக பகிர்ந்துக்கிட்ட சில நிமிடங்கள் தான் பேசினாங்க. ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய பயணத்தில் எத்தனை எதிர்ப்புகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் கூட அவ்வளோ வழிகளை அவங்க கடந்திருப்பாங்கங்கிறத அருமையாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு வந்தது இந்த நாளினுடைய மிகப்பெரிய பரிசு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 அருமையான நூல்கள். நம்மளுக்கு ஆவணப்படுத்துதல் என்கிற மரபு தமிழில் இல்லவே இல்லைன்னு தான் எப்பயுமே வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க. எவ்வளி நல்லவர் ஆடவர் அப்படின்னு ஔவை குரலுக்கு அப்புறமா நிறைய பக்கங்களை காணோம் நம்மளுடைய வரலாற்றில். அதுக்கு பிறகு செங்கோட்டை ஆவுடையக்கால் மாதிரி, உருத்திரநல்லூர் நங்கை மாதிரி சில குரல்கள் அங்கங்கே இருந்தது. ஆனால் இந்த நூற்றாண்டில் மறுபடியும் ஒரு விழிப்பு வந்திருக்கு. பேராசிரியர் பிரேமா அவர்களைப் போல சமூக வரலாற்றையும் அடித்தள வரலாற்றையும் பெண்களின் வரலாற்றையும் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு புள்ளியாக செயல்பட்டு வருகிற நிவேதா லூயிஸ் அவர்களினுடைய முயற்சியால் இப்படி பெரிய ஒரு ஆவணப்படுத்துதல் நிகழ்வு இங்கே சாத்தியமாயிருக்கு. தோழர் நிவேதா லூயிஸ் அவர்களுக்கும் எங்களுடைய பேராசிரியர் பிரேமா மேடம் அவர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2 நூல்கள் குறித்து 4 அருமையான உரைகள் இங்கே நிகழ்ந்தது. உரைகளை பற்றி நிறைய பேசணும்னு தான் எழுதியிருந்தேன், ஆனாலும் அதற்கு நேரம் இல்லை. ரொம்ப அழகாக முதல் உரையை வழங்கிய பேராசிரியர் கவிஞர் எழுத்தாளர் முனைவர் ராஜலக்ஷ்மி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. எங்களுடைய துறை தலைவர் பெண் எழுத்துக்களை தொடர்ந்து வாசித்து வருபவர், சிற்பங்கள் அதில் பெண்ணியம் குறித்து ஆய்வு செய்தவர், எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழக்கூடியவர் பேராசிரியர் நிர்மலா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. கவிஞரும் எழுத்தாளரும் புதிய கோட்பாடுகளை தமிழுக்கு அறிமுகம் செய்து வருபவரும் திறனாய்வாளருமான கவிஞர் முபின் சாதிகா அவர்கள் ஒரு அருமையான உரையினை வழங்கினார். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. எழுத்தாளர் மோனிஷா அவர்களுக்கு ஒரு அருமையான கலகலப்பான உரையினை வழங்கி எல்லாரும் பசியோடு இருக்கும்போது பிள்ளைகளையும் ஆர்வமாக கேட்கும்படியான ஒரு உரையினை வழங்கினார். அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. இந்த நிகழ்வை சாத்தியமாக்கியதில் எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்தினுடைய தலைவர் திரு வேமா முரளிதரன் ஐயா அவர்கள், எங்களுடைய கல்லூரி முதல்வர், இன்று அவர்களால் இணைய முடியவில்லை என்றாலும் கூட எங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் துணை நிற்பவர், எங்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர் முதல்வர் முனைவர் உமா கௌரி அம்மா அவர்களுக்கும், இன்று வருகை தந்த துணை முதல்வர் விஜயா அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய முக்கியமான அங்கத்தினர் எங்களுடைய மாணவியர் தான். ஏன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சியை, அதுவும் பெண்களுக்காக, பெண்கள் எழுதின எழுத்துக்களை பெண்களை ஆவணப்படுத்துகிற ஒரு நிகழ்வை எங்களுடைய மாணவியர்களுக்காக வழங்கியதற்காக முதல்ல இந்த ஹெர் ஸ்டோரிஸ் அமைப்பிற்கும் எங்களுடைய பேராசிரியர் பிரேமா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
எங்களுடைய மாணவியருக்கு இன்றைக்கி ஒரு நல்ல படைப்பாற்றலை தூண்டுவதற்கான ஒரு தூண்டுதல் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா இத்தனை பெண்களின் கதைகளை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இன்றைக்கி கேட்கறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது. அதனால் எங்களுடைய மாணவியர் அவங்க எல்லாமே இது சாத்தியமில்லை, அவங்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றி. தொழில்நுட்ப உதவி செய்த அண்ணா ரஞ்சித் அண்ணாவுக்கும் நன்றி. எங்களுடைய முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர்கள், மேனாள் பொறுப்பு முதல்வர் அம்மா புவனேஸ்வரி அம்மா அவங்க வந்திருக்காங்க. எங்களுடைய பேராசிரியர்கள் மங்கையர்கரசி அம்மா வந்திருக்காங்க, பேராசிரியர் ஜெயம் மேடம் வந்திருக்காங்க, கிருஷ்ணன் சார் வந்திருக்காங்க, மேனாள் பிற துறை பேராசிரியர்களும் லீலா அம்மா மாதிரியான பலரும் இங்கே வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கிற ஸ்ருதி இலக்கியம் டிவி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். யாருடையாவது பெயர் விடுபட்டிருந்தால் மன்னிக்கணும், ஏன்னா ரொம்ப நீளமான உரையை நான் சில நொடிகளில் சுருக்கி சொல்கிற மாதிரியே அமைந்தது. அதனால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த காணொளி மூலமாக வாழ்த்துறை வழங்கின எழுத்தாளர்கள் பேராசிரியர் சுசிலா எம்ஏ சுசிலா அவர்கள், எழுத்தாளர் லக்ஷ்மி கண்ணன் அவர்கள், அவங்க தான் கமலாதேவி அவர்கள், அவங்க பொண்ணு ஒருத்தர், 3 பேரும் காணொளி வழியாக வாழ்த்துறை வழங்கினார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிய பல்கலைக்கழக மாணவி கோதாமணி அவர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றி. எங்களுடைய முதுகலை மாணவியர் அமிர்தா போன்ற இருவர் எங்களோடு இணைந்திருந்தார்கள், டெனினாவும், அவர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.